சங்குப்பூ இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்குறாங்க. அதில் வந்து ஒரு 10, 12 சங்குப்பூவை நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்கவே இதோட நிறம் நல்லாவே மாறுது. பார்த்தீங்கன்னா இதோட கலர் எல்லாமே ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ வந்து நல்லா இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் நம்ம தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். பூவவே பார்த்தீங்கன்னா அந்த கலர் எல்லாமே நம்ம தண்ணியில் இறங்கியிருக்கும். நான் வந்து இப்போ 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சங்குப்பூ வந்து நம்ம வேக வச்ச தண்ணி எடுத்துக்கலாங்க. கலரே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் சங்குப்பூவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க. சுகர்லேருந்து ஸ்கின் வரைக்கும் அதில் ரொம்பவே நிறைய மருத்துவ குணம் நிறைய இருக்குது சங்குப்பூவில். இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் ஊற வச்சுட்டு, ஒரு கரண்டிய வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மாவு வேகறதுக்காக. அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா கையில கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இடியாப்ப தட்டுல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு, இப்போ வந்து இந்த இடியாப்பம் அச்சுல வச்சு நம்ம அப்படியே புழிஞ்சோம்னா, சூப்பரா சங்குப்பூ இடியாப்பம் ரெடி ஆயிரும். நல்லா அழகா வருது. கலர் பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் இந்த அளவுக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் நானே. குழந்தைகளுக்குமே இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிழிஞ்சிட்டு ஒவ்வொரு பாக்ஸா இந்த மாரி வச்சுட்டு, இட்லி சட்டியில தண்ணி ஊத்தி, இத அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, ஆவியில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்ல நம்ம தேங்காய் பால வந்து அரைச்சு வச்சுக்கலாங்க. சூப்பரா வெந்துருச்சு இப்போ. ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா, அப்படியே உதிரி உதிரியா பூவாட்ட சங்குப்பூ இடியாப்பம் நமக்கு ரெடி ஆயிருச்சு. சுகருக்கு இதில வந்து டீ வச்சு குடித்தோம்னா ரொம்பவே நல்லது. அவ்வளோ நெறைய மருத்துவ குணம் இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இடியாப்பத்த வச்சு நல்லா திக்கா தேங்காய் பால் அரைச்சு, வெல்லமோ அல்லது சர்க்கரையோ போட்டு, இதுக்கு கூடவே ஒரு வாழைப்பழத்தையும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சமா தேங்காய் பூ மேல தூவிக்கலாம். நல்லா பெசஞ்சு வாழைப்பழமும் பிடிச்சிருந்தா போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.